one. இளைய தளபதி விஜய். தளபதி விஜய் மத்தியானம் 2 மணிலேருந்து உங்க ரசிகர்கள் இங்க இருக்காங்க சார். 2 மணிலேருந்து யார் வந்தாலும் வந்து ஊருக்கு போன அப்பா வரத்துக்கு எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி அப்படி கத்தி நிறைய பேருக்கு அங்க வந்து காதல் தண்டபாணி வாய்ஸ் வந்துருச்சு. ஒரே ஒரு அவார்ட் தான் பாக்கி இருக்கு. அந்த ஒரே ஒரு விருது ஒரு மனிதருக்கான விருது. ஆனா அவர் வாங்க போறது 2 அவார்ட். முதல் அவார்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் 20 வருஷத்துல சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா படங்களையும் எல்லா சூப்பர் ஸ்டாரோட படங்களையும் பார்த்து கன்சிஸ்டண்டா பிளாக் பஸ்டர் கொடுத்த சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்ற அவார்ட். இன்னொன்று பீப்புள் சாய்ஸ் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த நடிகருக்கான விருது. ஸோ இது ரெண்டையும் பெறப்போறவர் யாருன்னு தெரியும். வழங்க போறவர் டைரக்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். So and the winner of these awards, one and only, and the winner is சொன்ன அடையாளம்லாம் கறிக்கிட்ட இருக்குதா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்பேன். I'm waiting. Hey! I'm waiting. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான். சாக்கடாடுறான். விஜய். Baby. நீ என்ன பெரிய வசூல் பண்ணுறா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறான். தி சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ் விஜய். இளைய தளபதி விஜய் நல்ல உள்ளம் படைத்தவர். உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சங்களிலும் தமிழர் அல்லாதவர்களின் உள்ளங்களிலும் தனி இடம் பிடித்து நிற்கும் ஒரு ஆண்டவனுக்கு கொடுக்கணும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும், நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ so much. இளைய தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சார் கேள்வியெல்லாம் கிடையாது, அங்க பாப்பீங்க 2 மணிலேருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு சவுண்ட் போட்டு எவ்வளவு உணர்ச்சியோட இருந்தாலும் அவ்வளவு டிசிப்ளின்டா நடந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ so much for that.